வீட்ல என்ன மாதிரி ரியாக்ஷன் இருந்தது? படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. உங்கள படிக்க வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து வேற ஒரு இடத்துல போகுது அப்படின்றப்போ, அதுக்கான சப்போர்ட் வீட்ல எப்படி இருந்தது? எஸ், நீங்க ஜஸ்ட் இமேஜின் 87ல இந்த வில்லேஜ். நீங்க அந்த பக்கம் இங்க உட்கார்ந்து பார்த்தோம்னா ரோட்ல என்ன போகுதுன்னு தெரியும். ஓகே. ஓகே, பஸ்ஸு, காரு எது போனாலும் இங்கிருந்து தெரியும். தெரியும். அந்த மாதிரி நைட் எல்லாம் வந்து ஒரு 7 மணிக்கு மேல அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி இங்க தோட்டத்துக்குள்ள வர்றதுக்குள்ள எங்காவது பயங்கர அப்படியே பூச்சிங்க சத்தமா கேட்கும். பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைட்ஸ் எல்லாம் கிடையாது. ம், ம். So, அந்த மாதிரி தான் இந்த ஊர் இருந்தது. ஓகே. ஸோ அப்போ அன்னைக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன நம்பிக்கையில் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பொண்ணு நல்லா படிக்கிறா, எல்லாரும் நல்லா வரக்கூடிய பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அதனால் அவள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. காலேஜில் போகும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனோடலாம் வந்து இன்ட்ராக்ஷன் வந்தோடனே அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் வீட்டில் பார்த்தாங்க. ஓ, இவங்க ஏதோ நல்ல காரியம் தான் பண்ணுறாங்க போல இருக்குது, மோசமான பசங்களோட சேரலை அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. ஓகே. ரெண்டாவது, என்னோட அப்பாவுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு கட்டுப்பட்டியாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு, ஒரு சுதந்திரம் இருக்கும். அந்த சுதந்திரம் ரொம்ப அளவா. ஓகே, நல்ல காரியம் பண்ணுற போனால், ஆனால் சாயந்தரம்லாம் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும், எங்கே போனாலும் வந்தாலும் சொல்லிட்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதை நானும் சரியாக ஃபாலோ பண்ணேன். நானும் என்னோட எல்லைகளை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டேன். அதனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது.